ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் மீட்டம்கான ஒரு ஒரிஜினல் கொஷின், அதாவது ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் ஃபார் தமிழ் மீடியம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு. கொஸ்டின் நம்பர் 3, 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றையுமே செஞ்சு பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து ரோம் லெட்டர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 5 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 14 வந்து கட்டாய வினா. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் கொடுத்துருக்கிற 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தில் பரப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர். அடுத்து 9வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் 7.5 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 10, ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் பக்கப்பரப்பை காண்க. கொஸ்டின் நம்பர் 11, கீழ்காணும் அளவுகளை கொண்ட கனசெவ்வகத்தின் கன அளவை காண். அதாவது நீளம் வந்து 60 மீட்டர், அகலம் 25 மீட்டர், உயரம் 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வினா எண் 12, ஒரு இடத்தின் ஒரு வார குளிர்கால வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ், 31 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ் என கண்டறியப்பட்டது. அந்த இடத்தின் அவ்வாரத்திற்கான சராசரி வெப்பநிலையை கேட்டிருக்காங்க. அடுத்து வினா எண் 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10, 17, 16, 21, 13, 18, 12, 10, 19, 22 என்று வகைப்படுத்தப்படாத தரவுகளின் இடைநிலை அளவை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வினா எண் 14 வந்து முகடு கணக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கட்டாய வினா. அடுத்து ரோம் லெட்டர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. வினா எண் 21 வந்து கட்டாய வினா. இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சம்முமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். ஸோ வினா எண் 21 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் பரவலின் சராசரியை படவிளக்க முறையில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அடுத்து ரோம் லெட்டர் 4, ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளி. அதை வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வினா எண் 22 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரவுகளின் சராசரி இடைநிலை அளவு முகடு கேட்டிருக்காங்க. அல்லது 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.